கரிசல்வாசம் மண்ணின் மனமும் வாழ்வும். கி. ராஜநாராயணன் எழுதிய குடும்பத்தில் ஒரு நபர். பள்ளிக்கூடத்திலிருந்து தம்மா வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்குள் நுழையும் போதே தொழுமுற்றத்தில் பார்த்த காட்சி அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 6 வயசுதான் ஆகிறது என்றாலும் தம்மா புத்திசாலி. யோசித்து கொண்டே போய் பைக்கட்டை ஆணியில் தொங்கவிட்டான். திரும்பி முற்றத்துக்கு வந்தான். தகப்பனார் தொட்டன கவுண்டர் கவலையோடு உட்கார்ந்திருந்தார். தாயார் ஐயரக்கா முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். தங்கள் தொழுவில் உள்ள ஒரே மாடான புல்லை படுத்திருந்தது. அதன் கண்களில் ஒளி இல்லை. மூக்கில் ஈரம் உலர்ந்து போயிருந்தது. அசை போடுவதை நிறுத்தி வெகு நேரமாகிவிட்டது. சாணி போடவில்லை, நீர் பிரியவில்லை. மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டது. தன்னை மொய்த்து துன்பப்படுத்தும் ஈக்களை கூட அதனால் விரட்ட முடியவில்லை. அது படும் துயரம் பார்க்கிறவர்களுக்கே சகித்து கொள்ள முடியாததாய் இருந்தது. ஐயரக்கா மீண்டும் கண்களை மௌனமாக துடைத்து கொண்டதை பார்த்தான் தம்மா. அவனுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. தனக்கோ தன்னுடைய தங்கை ரம்பாவுக்கோ உடம்பு சௌகரியம் இல்லாமல் இருக்கும்போதுதான் தன்னுடைய தாய் கண்ணீர் வடிக்க பார்த்திருக்கிறான். மாட்டுக்கு உடம்பு சௌகரியமில்லை என்றதற்காக யாரும் அழுவார்களா? உள்ளூர் கிட்டப்ப நாயக்கர் கையில் உள்ள வாகடம் புஸ்தகத்தில் இருக்கும் பாட்டை திரும்பவும் ராகம் போட்டு படித்தார். அதில் சொல்லப்பட்டுள்ள ஒரு பச்சிலை மாறு பெயரில் இருந்தது. இன்ன பச்சிலைதான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் வெளியூரிலிருந்து வந்திருக்கும் சமந்தார நாயக்கர் தன்னை மிதமாக நினைத்துவிடக்கூடாதே என்று நினைத்து, இந்த பச்சிலைக்கு இப்படியும் ஒரு பெயர் உண்டு என்று தெரிந்த மாதிரி சொன்னார். வெளியூர் நாயக்கரோ இதை ஒப்புக்கொண்டால், ஹோ, இவன் இவ்வளவுதானா என்று நினைத்து விடுவார்களே என்று பயந்து, அது இல்லை மாமா என்று மறுத்தார். மாட்டின் நிலைமை மோசமாகிக் கொண்டே வந்தது. 2 நாயக்கர்களும் வெளியே போய் பச்சிலை பிடுங்கிக் கொண்டு வருவது என்று தீர்மானித்து மீண்டும் ஒரு தடவை வெற்றிலை போட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். புறப்படுவதற்கு முன் கிட்டப்ப நாயக்கர் ஐயரக்காவை மகிழ்விப்பதற்காக வாகடத்தை திறந்து குரல் எடுத்து திரும்பவும் ஒரு தடம் பாடினார். பாடி முடித்துவிட்டு வெளியில் போய் எச்சிலை துப்பிவிட்டு வந்து ஐயரக்காவை பார்த்தார். ஐயரக்கா தன் மாட்டையே சோகமாக பார்த்து கொண்டிருந்தாள். இந்த மாடானது சந்தனப்புள்ளை. இந்த சந்தனப்புள்ளை மாடானது ஐயரக்காவுக்கு தன் தகப்பனார் சீதனமாக கொடுத்தது. அது அவர்கள் வீட்டிலேயே பிறந்த கன்று. அந்த காலத்தில் ஒரு நாள் ஐயரக்காவின் தகப்பனாரான சோலைமலை கவுண்டர் மரணப்படுக்கையில் கிடந்தார். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஐயரக்காவையே பார்த்து கொண்டிருந்தார். இன்னும் சில நாட்களில் அவளை நிராதரவாய் விட்டுவிட்டு போகப் போகிறோம் என்பது கவுண்டருக்கு தெரிந்துவிட்டது. தன் மகளை அருகில் அழைத்தார். அவள் தலைமீது கையால் வருடிக்கொண்டே கண்ணீர் விட்டார். அவளை பார்த்து அம்மா என்று மட்டும் அப்பொழுது அழைக்க முடிந்தது. கொஞ்ச நேரம் கழித்து சிறிது ஆசுவாசம் அடைந்த பின் அவர் சொன்னார், மகளே, என் மகளே, நான் ஆயுசு பூராவும் மாடாய் உழைத்தேன். ஒரு மூக்குத்தி கூட உனக்கு நான் செய்து போட முடியவில்லை. உன்னை கல்யாணம் பண்ணி கூட கொடுக்காமல் நான் மகளே என்று மேற்கொண்டு அவரால் எதுவும் பேச முடியவில்லை. அதிர்ந்து குலுங்கியது உடல். இருமுகிற மாதிரி அழுதார். கொஞ்சம் கழித்து அவர் தன்னுடைய தொழுவத்தை காட்டி, நம் வீட்டு கண்ணுக்குட்டி புள்ளையை நீயே வளர்த்து சீதனமாக வைத்துக்கொள். அது ரொம்ப உயர்ந்த அம்சம். உனக்கு ஒரு குறையும் வராது என்றார். தகப்பனார் இறந்த பின் ஐயரக்காவுக்கு சகலமும் தன்னுடைய புள்ளைதான். தனிமையில் அதனுடன் லூஸ் மாதிரி மணிக்கணக்காய் பேசிக்கொண்டிருப்பாள். கையில் பன்னருவாள் கொண்டு போய் விடியும் முன்னே தொலைகாட்டிலிருந்து
சுமக்க முடியாத ஒரு கட்டுப்புல் அறுத்து கொண்டு வந்துவிட்டுத்தான் மற்ற ஜோலி. சாயந்தரம் அவளுடைய தம்பி ஐரணன் புள்ளையை நடைபிடிப்பான். ஆஹா, அதுதான் என்ன ஜோராய் நடக்கும் தெரியுமா? தலையையும் சற்றே வாளையும் தூக்கி கொண்டு ஏதோ தேவலோகத்திலிருந்து இப்போதுதான் ஒரு காலை இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கும். விவசாயிகள் அதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்ன அருமையான சந்தனப்புல்லை என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். கல் குழம்பு, அதிலும் குத்து குழம்பு, குறுங்கால், சன்னமான ஏறுவாள், இரட்டை குருத்து முதுகு, ஒட்டு தாடி, இரட்டை நாடி மார்பு, பொய்க்கண் திரட்சி, உடும்பு தலை, கிலா கொம்பு, பட்டு நிறத்திலிருக்கும் அதன் உடம்பு மேல் வெளிச்சம் மினுமினுக்கும். இத்தனை அழகுகள் அமைய பெற்றிருந்தது அந்த புல்லை. தொட்டனன் வீட்டுக்கு ஐரக்கா வரும்போது காளையோடு வந்தாள். காளையையும் தன் புது மனைவியையும் பார்த்து பார்த்து பூரித்து போனான் தொட்டனன். அவனுக்கு 8 ஏக்கர் கரிசல் காடு உண்டு. பண ஏர் வைத்துதான் இதுவரை தன் நிலங்களை உழுது வந்தான். இனி யாரோடாவது கூட்டு மாடு சேர்ந்து கொள்ளலாம். கோடை நாட்களில் தான் பல்கம்பி போட, தன் மனைவி மண்வெட்டி இழுக்க, அருகு பூராவும் எடுத்து நிலத்தை கண்ணாடி போல் வைத்து கொள்ளலாம். தன் வீட்டு வேலைக்கும் காட்டு வேலைக்கும் ஒத்தாசை செய்ய ஒரு மனைவி வருவாள் என்று மட்டும்தான் தெரியும். நிலத்தை உழ ஒரு காளை, இப்படி ஒரு அருமையான காளையும் வரும் என்று தொட்டனன் கனவிலும் நினைக்கவில்லை. யோகம் என்றால் இதல்லவா யோகம்? தொட்டனன் கொடுத்து வைத்தவன் என்று பேசிக்கொண்டார்கள். அவன் தன் சக விவசாயி ஒருவனோடு கூட்டு மாடு சேர்ந்து கொண்டான். நிலத்தை மாறி மாறி உழுது பண்படுத்தினான். ஆழமாக உழுதான். விதைப்பு காலம் வந்துவிட்டது. தூரத்தில் எங்கோ மழை பெய்து மண்வாடை காற்றில் மிதந்து வந்தது. தொட்டனன் இழுத்து சுவாசித்தான். ஆனந்தத்தால் அவன் கண்கள் நீர் கோர்த்தது. பலமாக வாய்விட்டு கெக்க கெக்க என்று சிரிக்க வேண்டும் போல இருந்தது. வீட்டுக்கு வந்து மனைவியை காரணமில்லாமல் அணைத்து முத்தமிட்டான். இடது கையால் அவள் பிடரியை முன்னால் வளைத்து, வலது முஷ்டியின் புறங்கையால் அவள் முதுகில் சதைப்பிடிப்பான இடமாக பார்த்து ஒரு இருக்கு வைத்தான். எப்போ என்று ஐரக்கா பொய் கூக்குரல் இட்டாள். அன்று இரவு நல்ல மழை. அந்த வருஷம் விதைப்பு சமயத்தில் காளை மாடுகளுக்கு காணை நோய் பரவியது. தொட்டனனுக்கு பாதி விதைப்புதான் முடிந்தது. பாக்கி விதையை முடிக்க ஒரு பக்கத்துக்கு தன் பிள்ளைக்கு பதிலாக அவனே கலப்பை இழுக்க வேண்டியிருந்தது. இதனால் நெஞ்சில் இரத்தம் கட்டி 2 மாசம் இருமல் நோயால் வேதனைப்பட்டான். அந்த வருஷம் நல்ல மகசூல். பருத்தி ஒரு தீட்டு தீட்டியது. காட்டுப்பாடல்களை பாடிக்கொண்டே ஐரக்கா தேனீயைப் போல பருத்தி எடுத்து சேர்த்தாள். கைமாத்து வாங்காமலே, வீட்டு வெண்கல பாத்திரங்களை அடகு வைக்காமலே இந்த வருஷம் நிலத்தீர்வை போட முடிந்தது. பருத்தியை நிறுத்து அவர்களுடைய முன்னோர்கள் வாங்கிய கடன்களுக்கு பல வருஷ வட்டியை கட்டிவிட்டார்கள். உடுமாத்துக்கு இன்னொரு சேலை இருந்தால் நன்றாக இருக்கும். தொட்டேரம்மாளின் புண்ணியத்தால் அடுத்த வருஷம் பருத்தி நன்றாக வெடித்தால் கடனையெல்லாம் நன்றாக தீர்த்து பாக்கு கலரில் வானரமுட்டி சேலை ஒன்று வாங்கணும். குழந்தைகளுக்கு நல்ல சட்டைகள் இல்லை. அவருக்கு வேஷ்டி எடுத்து 3 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் கட்டாயம் தலையில் கட்டிக்கொள்ள ஒரு துண்டாவது எடுக்கணும். தொட்டனனுக்கு ஒரு வேட்டி, ஒரு துண்டு எப்பவும் வெளுத்து வைத்த மாதிரி கொடியில் முறுக்கி வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்துக்கு 2 அல்லது 3 தரம்தான் அதை உபயோகிக்க வேண்டியது வரும். உள்ளூரிலோ பக்கத்தூரிலோ அவர்கள் ஆட்கள் வீடுகளில் நடக்கும் விசேஷங்களுக்கு போகும்போது மட்டும்தான். மற்றபடி 24 மணி நேரம் அந்த கிராமத்து விவசாயிகளைப் போலவே அவனும் கோவணம் வைத்த மாதிரியே காட்சியளிப்பான்.
தலையில் மட்டும் பழைய துணியால் கட்டிய ஒரு லேஞ்சி, அவ்வளவுதான். விளக்கு வைக்க கொஞ்ச நேரம் இருந்தது. அடுப்பின் மேல் இருக்கும் வெந்நீர் பானையை தொட்டனனும் ஐரக்காவும் பிடித்து கொண்டு முற்றத்திற்கு கொண்டு வந்தார்கள். கருப்பு மண்ணால் செய்த அந்த பானையை வலது கையினால் தொட்டனன் பிடித்திருந்தான். ஐரக்காவும் வலது கையினால் பானையின் விளிம்பின் மறுபக்கத்தை பிடித்து கொண்டு தன் இடது கையை அவனுடைய வலது புஜத்தில் ஊன்றிக்கொண்டு நகர்ந்து வந்து முற்றத்தில் பானையை பைய வைத்தார்கள். ஐரக்கா சேலையை ஏற திரைத்து கட்டியிருந்தாள். அவளுடைய சிவந்த கால்களில் குதிரை சதையில் குத்திய மீன் பச்சை அந்த மாலையின் மயங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அழகாக இருந்தது. முற்றத்தில் ஒரே இடத்தில் நின்று குளித்தால் சகதி விழும் என்று தொட்டனன் நகர்ந்து கொண்டே குளித்து முற்றம் பூராவும் தெளித்தது போல் நனைத்து குளித்தான். கண்ணாடி வளையல்கள் ஒலிக்க அவனுடைய முதுகை தேய்த்தாள் அவள். குளித்து முடித்து உடம்பில் உள்ள தண்ணீரை கைகளினால் வள்ளிசாய் துடைத்து உதறிவிட்டு கோவணத்தை மாற்றிக்கொண்டான். பின் ஐரக்காவின் பழைய சேலையை எடுத்து போர்த்தி கொண்டு அடுப்படியில் சாப்பிட உட்கார்ந்தான். 3 வயது நிரம்பிய மகள் ரம்பக்கா கைகளை அகல விரித்து கொண்டு 2 பாதங்களையும் சேர்த்து வைத்து குதித்து கொண்டே தொட்டனனின் முதுகு புறமாக வந்து அவனது கழுத்தை சேர்த்து கட்டி கொண்டாள். அவள் கன்னடம், தெலுங்கு, தமிழ் என்று 3 பாஷைகளையும் கலந்தேதான் பேசுவாள். அதை கேட்டு கேட்டு பெற்றவர்கள் மகிழ்ந்து பூரித்து போவார்கள். அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் தெலுங்கும் தமிழும் பேசுகிறவர்கள். இதனால் அவளுக்கு 3ஐயும் கலந்தே பேசி பழக்கமாகிவிட்டது. தொட்டனனும் ஐரக்காவும் தங்கள் குடும்ப விவசாய விஷயங்களை பற்றி பேசினார்கள். அவர்களுடைய கிராமத்தில் நடக்கும் கால்நடை தொத்து நோயை பற்றி பேசினார்கள். கிராம மக்களில் சிலர் கடவுள் நம்பிக்கையை விட்டுவிட்டு கால்நடைகளுக்கு நோய் தடுப்பு ஊசி போட்டுக்கொள்ளுவதை கேலி செய்து பேசினார்கள். சிரித்தார்கள். இவர்கள் சிரிக்கும் போதெல்லாம் ரம்பக்காவும் சிரிப்பாள். அவள் தன் தகப்பனின் முதுகில் சாய்ந்து கொண்டு முன்னும் பின்னும் ஆடினாள். தொட்டனன் தன் இடது கையால் கழுத்தை சுற்றியுள்ள மகளின் 2 கைகளையும் பிடித்து கொண்டு சூடான கம்மஞ்சோற்றின் மேல் வைக்கப்பட்டுள்ள மனம் நிறைந்த காணத்துவையலை தொட்டு தொட்டு தன் மகளின் இசைவுக்கு ஏற்ப முன் குனிந்தும் நிமிர்ந்தும் ஆடிக்கொண்டே விழுங்கினான். ஆட்டத்தின் சுகத்தில் லயித்து ரம்பக்கா அப்படியே தூங்கி போனாள். தொட்டனன் கும்பாவில் கை கழுவி கொண்டான். வாயை கொப்பளித்து அந்த கும்பாவிலேயே துப்பினான். சேலையில் கையை துடைத்து கொண்டு மகளை பக்குவமாக முதுகிலிருந்து மடிக்கு கொண்டு வந்து கிடத்தி கருணை நிறைந்த பார்வையை அவள் மீது சொரிந்து அவள் தலையை பைய வருடினான். அப்புறம் நீண்ட பெருமூச்சு ஒன்று விட்டான். பழைய கோணி சாக்குகளை விரித்து அழுக்கு துணி மூட்டைகளையும் பலகைகளையும் தலையணைகளாக வைத்து கொண்டு அவர்கள் படுத்து கொண்டார்கள். தலைக்கோழி கூப்பிட எழுந்திருந்து தொட்டனன் தொழுவை தூத்து சாணியை குப்பையில் கொண்டு போய் போட்டுவிட்டு பருத்தி கொட்டை ஆட்ட ஆரம்பித்தான். ஆட்டிக்கொண்டிருக்கும் போது தற்செயலாக புல்லையை பார்த்தான். கவனித்து பார்த்தான். புல்லை கூளம் தின்னாமல் நின்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அது அப்படி நின்று கொண்டிருக்க அவன் பார்த்ததில்லை. ஆட்டுகிறதை நிறுத்திவிட்டு புல்லையின் கிட்ட போய் அதை தடவி தட்டி கொடுத்தான். கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்தான். அசை போடவே காணோம். ஐரக்காவை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான். பாத்திரங்களை விளக்கிக் கொண்டிருந்தவள் சாம்பல் ஒட்டிய கைகளோடு அப்படியே வந்தாள். இடக்கையால் புள்ளையின் தலையை அன்போடு நுனி விரல்களால் சொரிந்து கொடுத்தாள். அதன் முதுகை தடவினாள். இந்த பாசமான செய்கைகளை அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு எவ்வளவு அச்சலாத்தியாக இருந்ததோ பாவம். உடனே ஐரக்கா, நேத்தே கவனிச்சேன்,
ஒரு மாதிரியாய்த்தான் இருந்தது என்று தயங்கிச் சொன்னாள். நடு சாமத்திலிருந்து எனக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. என்னமோ மாதிரியெல்லாம் கனவுகள் வந்தது. எனக்கென்னவோ பயமா இருக்கு என்றாள். அவளுடைய தொடைகள் லேசாக நடுங்கின. கோட்டி கோட்டி, ஒண்ணுமில்ல, இதுக்கு போய் பிரமாதப்படுத்துறியே என்று தொட்டனன் சொன்னான். ஆனாலும் அவளுடைய பயத்தின் சலனம் அவனையும் தொட்டது. காலையிலிருந்து குழந்தைகள் தவிர ஒருவரும் கஞ்சி குடிக்கவில்லை. ஐரக்கா வாகடம் கிட்டப்ப நாயக்கர் வீட்டுக்கு ஓடினாள். இவள் போன நேரம் அவர் வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருந்தார். சுத்தி ஒரு பக்கத்துக்கள் தொலைவட்டுக்கு மாட்டு வைத்தியத்துக்கு அவரை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். உண்மையில் கிட்டப்ப நாயக்கருக்கு மாட்டு வைத்தியம் பற்றி ஒரு இளவும் தெரியாது. அவருடைய தகப்பனார் வாகடம் நல்லண்ண நாயக்கருக்கு எங்கிருந்தோ எப்படியோ வாகடம் கிடைத்தது. அதை அவர் இரகசியமாக யாருக்கும் காண்பிக்காமல் படித்து சொந்த யுக்தி, அனுபவம் முதலியவைகளை வைத்து ஓரளவு மாட்டு வைத்தியம் பார்க்க தொடங்கி வாகனம் நல்லண்ண நாயக்கர் என்று பெயர் எடுத்து விட்டார். தகப்பனார் மண்டையை போட்டதும் கிட்டப்ப நாயக்கர் வாகடத்தை கையில் எடுத்துக்கொண்டார். ஒரு குண விசேஷம் என்னவென்றால், வைத்தியத்துக்கு முக்கா துட்டு கூட வாங்க மாட்டார்கள். கிராமத்து ஜனங்களுக்கு இவர்கள் கடவுள் மாதிரி. கிட்டப்ப நாயக்கரின் மனைவி அச்சம்மாள் அவர் வந்ததும் வர சொல்லுவதாக சொன்னாள். அவளுக்கு தன் புருஷனுக்குள்ள பெயரை கண்டு ரொம்ப பெருமை. வந்த இடத்தில் மாட்டின் நிலையை மறந்து இருவரும் அரை மணி நேரம் சேலையின் விலை, குழந்தைகளின் சௌக்கியம், குளியாம இருக்கியா முதலிய விஷயங்களை பற்றி பேசிவிட்டு பிரிந்தார்கள். ஐரக்கா வீடு திரும்பும்போது இளம் மதியமாகிவிட்டது. புருஷனும் மனைவியும் ஓயாமல் கவலைப்பட்டார்கள். தன் புஞ்சை எல்லாத்தையுமே உழுது ரெடி பண்ணியாச்சு. கூட்டு மாட்டுக்காரன் புஞ்சைதான் பாக்கி. நாம ஒல ஆசைப்பட்ட மாதிரி தானே அவனுக்கும் இருக்கும். அவன் ஒரு புத்திகட்டை. மாட்டுக்கு சுகமில்லைன்னு சொன்னா பதிலுக்கு உழ கொடுக்க மனசில்லைன்னு நினச்சிட்டான் முதலில். சித்திரை மாச உழவு 10 மாத்து தங்கம். அவன் மேல் சொல்லவும் குத்தமில்லை. அவன் நிலையில் நாம இருந்தாலும் அப்படித்தான் நினைப்போம். எல்லா கூட்டு மாட்டுக்காரனுக்கு ஏற்களிக்க மாட்டுக்கு பதிலாக நான் நின்று கலப்பை எழுப்பேன். அன்னாரப்ப கவுண்டர் மகன் நான், கொடுத்த வாக்கு மீற மாட்டேன். என் கூட்டாளி மனசுப்படியே நடப்பேன் என்றான் தொட்டனன். ஐரக்காவால் இதை மறுத்து சொல்ல முடியவில்லை. கோடை உழவில், அதுவும் 2 மாடுகளில் ஒரு மாட்டுக்கு பதிலாக ஒரு மாட்டுக்கு சமமாக கலப்பை இழுப்பதாக சபதம் கூறுவதை நினைக்கும்போது அவளுக்கு உடம்பு கூசியது. இப்பொழுது பச்சிலை பறிக்கப் போயிருந்த நாயக்கர்கள் கட்டுடன் திரும்பி வந்தார்கள். ஒரு பச்சிலை விஷயத்தில் மேலும் ஒரு சந்தேகம் வந்துவிட்டதால் ஒன்றுக்கு பதிலாக அவர்களுடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்து ஆளுக்கு ஒன்றாக 2 பச்சிலைகள் கொண்டு வந்திருந்தார்கள். அரைத்து கவாளம் கொடுத்தார்கள். கிட்டப்ப நாயக்கர் தான் போன இடங்களிலெல்லாம் ஒரே தேரத்து, அதாவது ஒரே நேரத்து மருந்தில் எப்படி மாடுகளுக்கு குணம் கண்டது என்பதையெல்லாம் விவரித்து, ஐரக்கா ஒன்றும் செய்யாத, பயப்படாத, இப்போ ஒரே ஒரு நிமிட்டில் மாடு அசைபோட ஆரம்பிக்கும் பார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பொழுதூர மாட்டுக்கு நிலைமை ரொம்பவும் மோசமாகிவிட்டது. 4 கால்களையும் நீட்டி அடிக்கொரு தரம் தரையில் இழுக்க ஆரம்பித்தது. சொங்கு வடிவது நிற்கவில்லை. மூச்சு திணறி கிருட் கிருட் என்ற சத்தம் விட்டு விட்டு கேட்டுக்கொண்டே இருந்தது. தொட்டனனும் ஐரக்காவும் ஏதும் செய்ய இயலாதவர்களாய் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் செய்ய முடிந்ததெல்லாம் அதன் மீது மொய்த்த ஈக்களை விரட்ட முடிந்ததுதான். திடீரென்று புல்லை வாய் பிளந்து அம்மா என்று பயங்கரமான நீண்ட ஒரு கத்தல் இட்டது. அவர்கள் தங்கள் வாழ்நாளிலே இப்படி ஒரு மனசை பிழியும் ஒரு குரல் அதன் கண்டத்திலிருந்து வெளிவந்து கேட்டதில்லை. அந்த ஒளி அவர்களுடைய உடம்புக்குள் மாத்திரமல்ல, எலும்பு குருத்துகளுக்குள்ளெல்லாம் குத்தி புகுந்தது. உலர்ந்த உதடுகளுடனும் பீதி நிறைந்த கண்களுடனும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். முதல் தடவையாக தொட்டனனுடைய கண்களிலிருந்து
2 பெரிய சூடான கண்ணீர் துளிகள் புல்லையின் மீது விழுந்தன. ஐரக்கா எழுந்து நின்றாள். 2 கைகளையும் தலைமீது குவித்து, ஏ துட்டேரம்மா, பொண்ணு தாயி, உனக்கு நாங்கள் என்ன செய்தோம்? எங்களை இப்படி சோதிக்கலாமா என்று உணர்ச்சி பிரவாகமாய் சொல்லி தேம்பினாள். தொட்டனனுக்கு தன்னுடைய குலதெய்வத்தின் அந்த பெயர்களை உச்சரிக்க கேட்டதும் உடம்பு புல்லரித்தது. பின் அவள் வீட்டினுள் சென்று மஞ்சள் அரைத்து சிறு துணியில் நனைத்து அஞ்சரை பெட்டியில் இருந்த 2 வெள்ளி ரூபாய்களை எடுத்து துடைத்து மஞ்சள் துணியில் முடிந்து தொட்டேரம்மா கோயில் இருக்கும் திசை நோக்கி வைத்து மண்டியிட்டு வணங்கி பிரார்த்தித்தாள். பின்பு தரையில் ஒரு சிட்டிகை மண்ணை கிள்ளி தன் நெற்றியில் பூசிக்கொண்டு புல்லையின் நெற்றியிலும் கொண்டு போய் பூசினாள். பிறகு அந்த மஞ்சள் காணிக்கையை அரங்கு வீட்டினுள் கொண்டு போய் சுத்தமான புது அடுக்கு பானைக்குள் வைத்து மூடி அந்த பானையை தொட்டு ஈரம்படிந்த தன் கண்களில் ஒத்திக்கொண்டாள். அன்று செவ்வாய்க்கிழமை, மில் விடுமுறை. ஆதலால் பக்கத்து வீட்டு முத்தையா கோவில்பட்டியிலிருந்து வந்திருந்தான். அந்த மில் தொழிலாளி தன் பக்கத்து வீட்டுக்காரரின் மாட்டுக்கு உடம்பு சௌகரியமில்லை என்று கேள்விப்பட்டு பார்க்க வந்தான். அவன் ஆதியோடு அந்தமாக விஷயங்களை ஐரக்கா மூலமாக கேட்டு ஆத்திரமடைந்தான். உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டான். உடனே கோவில்பட்டி போய் வெட்டரி டாக்டரை கையோடு கூட்டிக் கொண்டு வர சொல்லி தொட்டனனை வற்புறுத்தினான். கொஞ்சம் தாமதித்தாலும் மோசக்கேடு வந்து சேரும் என்று எச்சரித்தான். மந்திரத்தால் ஒன்றும் மாங்காய் விழாது என்று எடுத்து சொன்னான். நோய் தடுப்பு ஊசி போட மறுத்த அவளுடைய மூடத்தனத்தை எள்ளி நகையாடினான். தொட்டனனுக்கு முத்தையா சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தங்களுடைய கடவுள் பக்தியை அவன் கண்டித்து பேசியது மாதிரி இருந்ததை கேட்டு உள்ளூர ஆத்திரமடைந்தான். ஆனால் ஐரக்காவோ முத்தையா சொன்னதெல்லாம் சரி என்றே பட்டது. தொட்டனனை கோவில்பட்டிக்கு போக சொன்னாள். தன் மாட்டை எப்படியாவது காப்பாற்றியே தீருவது என்று தீவிரம் கொண்டாள். முத்தையா அவர்களுக்கு பண உதவி செய்தான். கால்நடை ஆஸ்பத்திரி பற்றிய விவரங்களை எல்லாம் தொட்டனனின் மனசில் பதியும்படி எடுத்து விவரமாகச் சொன்னான். தொட்டனன் சரசரவென்று கொடியில் முறுக்கி சுருட்டியிருந்த வேட்டியை உதறிக்கொண்டு துண்டை உதறி மேலே போட்டுக்கொண்டான். முட்டைக்கோல் நிறைய எண்ணெயை எடுத்து தலை குளூர தேய்த்து கொண்டான். கால் கை முகமெல்லாம் தேய்த்து முடிந்ததும் வேட்டியின் சொருகு நுனியில் பணத்தை முடிந்து செருப்பு அணிந்து கொண்டான். இப்பொழுது தொட்டனன் பிரயாணத்துக்கு ரெடி. கோவில்பட்டி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் கண்ட அதிகாரிகளையெல்லாம் தொட்டனன் ஏற்கனவே அவனுடைய ஊரில் வைத்து பார்த்தவர்கள்தான். ஆனால் அதில் யார் யார் இன்னார் என்று தெரியாது. அவர்கள் கிராமத்துக்கு வருவதும் போவதும் பார்க்கவே ஒரு வேடிக்கையாக இருக்கும். என்ன சோலிக்காக வருகிறார்கள், என்ன சோலிக்காக போகிறார்கள் என்றே தெரியாது. சர்க்கஸில் ஒரு சைக்கிளில் கூடியபட்சம் எத்தனை பேரை ஏற்ற முடியுமோ அத்தனை பேரையும் ஏற்றிக்கொண்டு சுற்றி வருகிற மாதிரி இவர்கள் தங்கள் ஜீப்பில் எத்தனை பேர் அதிகம் கொள்ளுமோ அதற்கும் அதிகமானவர்கள் அதில் வருவார்கள். அவர்கள் கூட ஒரு பெண்ணும் வந்திறங்குவாள் ஜீப்பிலிருந்து. அந்த பெண் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய கூந்தலை முடித்திருப்பாள். டே அப்பா, சேலைகள்தான், அதில் கலர்கள்தான், எத்தனை விதம்! அந்த அம்மாள் இறங்கி கைகளை அப்படியும் இப்படியும் வீசி ஒரு சின்ன யானைக்குட்டியே வந்த மாதிரி நடந்து வருவாள். தொட்டனன் இப்பொழுது வெட்டனரி டாக்டர் மேஜைக்கு முன்னால் போய் நின்றான். இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு ஒரு கும்பிடு போட்டான். தலை அசைப்பாலேயே அதை ஏற்றுக்கொண்டார் டாக்டர். முதலில் ஊர், அப்புறம் மாட்டுக்கு என்ன செய்கிறது, 2 அறிகுறிகளை சொன்னவுடனே சரி நிறுத்து என்ற பாவனையில் கையை அசைத்தார். உடனே தீப்பெட்டியை எடுத்து அதில் ஒரு குச்சியை ஒடித்து தன்னுடைய பல் இடுக்குகளில் உள்ள ஊத்தையை குத்தி இழுத்து இழுத்து நாக்கில் தடவி கொண்டார். அப்புறம் குச்சியை முகர்ந்து பார்த்து தூர எரிந்துவிட்டு, சரி பிடிஓவிடம் போய் சொல்லிவிட்டு வா என்று கை காண்பித்து அனுப்பினார். இந்த டாக்டருக்கும் பிடிஓக்கும் சதா தகராறு.
அவசர கேஸ்களுக்கு ஜீப் கொடுத்து உதவ மாட்டார். தொட்டனன் விஷயத்திலும் அப்படியே நடந்தது. டாக்டரும் அவனும் கார் ஷெட்டுக்கு நடந்து வரும்போது ஜீப் அவர்களை கடந்து வேகமாக போனது. அதில் அந்த யானைக்குட்டி அம்மாள் இருந்தாள். அவள் கையில் கறிவேப்பிள்ளை கொத்து இருந்ததை தொட்டனன் பார்த்தான். இப்பொழுது ஜீப் மாத்திரம் இருந்தால் கிராமத்துக்கு போய் ஒரு விவசாயியினுடைய மாட்டின் உயிரை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டே நடந்தார் டாக்டர். அவர்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கி நடந்து ஊர் வந்து வீட்டின் வாசலை மிதிப்பதற்கும் வீட்டின் உள்ளிருந்து அழுகை சத்தம் கேட்பதற்கும் சரியாக இருந்தது. தொட்டனனும் ஐரக்காவும் சோகமே உருவெடுத்த மாதிரி உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய துயரத்தை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. சுற்றத்தார் எல்லோரும் ஒவ்வொருவராக துக்கம் விசாரிக்க வந்து கொண்டே இருந்தார்கள். பிரேதத்தை அவர்கள் சக்கிலியரிடம் ஒப்படைக்க மறுத்துவிட்டார்கள். பெற்ற பிள்ளையைப் போல் வளர்த்து சக்கிலியர்கள் கையில் தூக்கி கொடுக்கவா முடியாது என்று ஐரக்கா சொல்லிவிட்டாள். அதோடு அன்று செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு பின்புறமுள்ள தங்கள் காலி மனையிலேயே புதைத்து பால் வார்த்தார்கள். கிராமத்து பெரியவர்கள் வந்து விசாரித்து ஆறுதல் சொன்னார்கள். கிராம முன்சிப் ஐயர் சொன்னார், தொட்டனா, மனசை தேத்திக்கோ. மாடு, மனைவி, மக்கள், கழனி இதெல்லாம் வாய்க்கிறது ஒருவனுக்கு அவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாக்கியம்னு பெரியவா சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு காளை யாருக்கு நீ வாய்க்க போறது? ரிஷப வாகனம் மாதிரி இருந்தது. உனக்கு கொடுத்து வச்சதெல்லாம் அவ்வளவுதான். எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். நம்மால் என்ன செய்ய கிடைக்கிறது என்றார். சாமி, என் பிள்ளைகளில் ஒன்று இறந்திருந்தால் கூட நான் இவ்வளவு மலைக்க மாட்டேனே. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே சாமி, நான் என்ன செய்ய என்று குமிறினான் அவன். தொட்டனா, வார்த்தைகளை இப்படி செலவழிக்காதே. நீ என்ன செய்வாய்? துக்கம் உன்னை இப்படி பேச வைக்கிறது என்றார் அவர். அவனுடைய ஆசை கோட்டைகள், கனவுகள் எல்லாம் தகர்ந்து தரைமட்டமாகி விட்டது. 3 நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் காலை கூட்டு மாட்டுக்காரன் வந்து நின்று விட்டான். ஐரக்காவும் தொட்டனனும் உட்கார்ந்திருந்தார்கள். தொட்டனன் மௌனமாய் எழுந்தான். யாருடனும் ஒன்றும் பேசவில்லை. நுகக்காலை எடுத்து தோளில் வைத்து கொண்டான். தலையை கவிழ்த்து கொண்டே அவன் பின்னால் நடந்தான். ஐரக்கா இவைகளை ஒன்றுவிடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். தன் புருஷன் நுகக்காலோடு தலை கவிழ்ந்து போவதையே பார்த்து கொண்டிருந்த அவள் முகத்தை 2 கைகளிலும் புதைத்து கொண்டாள்.